பாஜக RSS என்ன கருதுகிறது தமிழகத்துல? இங்கே ஜாதி ரீதியான தகராறு கொழுந்துட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே இந்துத்துவா இருக்க வேண்டும், மதம் இருக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையின் பிறால் தகராறு, அதான் முருகன் பிரச்சனை, மதுரை திருப்பூர் விவகாரம். இப்படி எல்லா பிரச்சனையும் தூண்டி விட்டுட்டே இருக்கணும். மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கணும் தான் பாசிச பாஜகவின் எண்ணம். அதற்கு தூபமிடுவது போன்று எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு. இப்ப ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியை எதுக்குறாங்க. மேடையில நாங்கெல்லாம் ஒன்னாயிட்டோம்ன்றாங்க. நாங்க ஒரே போராளி, எங்க பிரிச்சது திராவிடம்ன்றாங்க. ஏன் நீங்க ஒத்துப்போங்க. முக்காலியின் தவறும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இமானுவலும் உங்க மக்களால் மதிக்கப்படக்கூடியவர். அவரும் மக்களால் மதிக்கப்படக்கூடியவர். முக்காலியத்தரும் மக்களால், ஒரு சில மக்களால் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அவ்வளவுதானே தவிர பெரும்பான்மை மக்கள் ரெண்டு தலைவர்களையும் மதிக்கிறாங்க. அப்ப ரெண்டு தலைவர்கள் இணைந்து இதை செய்ய வேண்டிய வேலையை ஒத்தாம் பொதுவாக வாக்கு வங்கி அரசியலுக்காக, தேர்தலுக்காக ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைய, அதான் சாதாரண ஒரு மாயத்தேவர் வீட்டிற்கு அதிமுகவை கண்டுபிடித்து ரெட்டலையை கண்டுபிடித்த சின்னாலவட்டி மாயத்தேவர் வீட்டிற்கு இரங்கல் தெரிவிக்க போகாதவர், ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போறாரு. மாயத்தேவர் வீட்டுக்கு இரங்கல் தெரிவிக்காம ரெட்டலையை கண்டுபிடிச்ச ஒரு வீட்டுக்கு ஒரு ஆறு சொல்லாத எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்கத்தவருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை எள்ளி நகையாடுகின்ற, இதுவும் தென் மாவட்டத்தில் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை கையில் எடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.